அத்தை. வாங்க மாப்பிள்ள. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல அத்தை, அந்த விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல அத்தை, கோர்ட்ல விவாகரத்து கேட்டு போனவங்கள 2 மாசம் சேர்ந்து வாழுங்க, இல்ல 6 மாசம் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றதுக்கு காரணம், சேர்ந்து வாழும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சமாதானம் ஏற்படும்னு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப கோர்ட்ல எங்களை சேர்ந்து வாழ சொல்லியிருக்காங்க. அதே நம்பிக்கையில தான் நான் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்ன மாப்பிள்ள? அது வந்தத புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ரூம்ல ஒன்னா வாழ்ந்தாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டதை பேசி தீர்த்து சரி பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் அடுத்த ஹியரிங் வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் எங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும். ஆனா ஆனந்தி என்ன அவர் ரூம்ல தங்க கூடாதுன்னு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. ஏதோ 3வது மனுஷன் மாதிரி ஹால்ல தரையில பாய் போட்டு வச்சிருக்கு, போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டா. நீங்க சொல்லுங்க அத்தை, நான் வெளியே ஹால்ல தான் படுக்கணுமா? ஆனந்தி கூட ரூம்ல தூங்கறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, நீங்க அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. நான் எதுவா இருந்தாலும் ஆனந்தி கிட்ட பேசுறேன். தயவு செஞ்ச அத்தை, நான் உங்களை பெத்த தாயா நினைச்சு கேட்கிறேன். நான் ஆனந்தி கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அத்தை. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி போய் பொறுமையா உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். புரியுது மாப்பிள்ள, நான் பேசுறேன் மாப்பிள்ள. ரொம்ப நன்றி அத்தை. அக்கா, உங்களுக்கும் ரொம்ப நன்றிக்கா.